ஹலோ, ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு பன்னு தான் பேக் பண்ணியிருந்தோம். அதே மாரி பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பண்ணா, சுகர வந்து பவுட்ரு பண்ணி போட்டதில வந்து மிஸ்டேக் ஆயிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டார்க் சாக்லேட் வச்சு அத மேனேஜ் பண்ணியாச்சு. நட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கும். ஏன்னா ஸ்வீட் கம்மியா இருந்தாலுமே, ஆ அந்த டார்க் சாக்லேட்டோட சாப்பிடும்போது அது ஒரு மாரி வித்தியாசமா இருந்துச்சு. ஒரு பிஸ்கெட் சாப்பிட்ற மாரி தான் இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு எங்க நாத்தனாருக்காக செஞ்சிருந்த சர்க்கரை பொங்கல் பார்த்தீங்கன்னா, வெல்லம் கிடையாது. அந்த நாட்டு சர்க்கரை போட்டு தான் தண்ணீல போட்டு கரைச்சி வடிகட்டி ஊத்தி செஞ்சிருந்தோம். கொஞ்சம் எப்பவுமே நான் சர்க்கரை பொங்கல் செய்யும்போது லைட்டா பச்சை கருப்பூரம் போடுவேன். நம்ம கோயில் ஸ்டைல்ல சூப்பரா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, டீ வடைக்காக இது செஞ்சிருந்தோம். இதுதான் அன்னைக்கு நாங்க அந்த பன்னுக்காக பண்ணும்போது பண்ணியிருந்தோம். அந்த பவுடர் பண்ணி போட்டது தான் மிஸ்டேக் ஆயிடுச்சு. மத்தபடிக்கு எல்லாமே வந்து சூப்பரா வந்திருந்தது. நமக்கு அத பெசையும்போதே நமக்கு தெரியுது மாவோட எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஈஸ்ட்டு எல்லாமே பக்காவா இருந்துச்சு. வெண்ணிலா எசன்ஸ் எல்லாமே போட்டு செஞ்சிருந்தோம். ஆனா நமக்கு அந்த பவுட்ரு பண்ணி போட்டதில மிஸ்டேக் ஆயிடுச்சு. முன்னென்ன பண்ணும்போது பவுட்ரு பண்ணல. நம்ம அந்த ஈஸ்ட்டு ஊற வைக்கும்போதே அதோட சுகரும் சேர்த்து ஊற வச்சிருந்தோம். சரி இது எப்படியாவது இத டச்சப் பண்ணி, இத அப்படியே நம்ம மேக்கப் போட்டு எப்படி நம்ம இத மறைப்போம், அதே மாரி அதையும் மறைச்சு மேல சாக்கோ சிப்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. இது பார்த்தீங்கன்னா, இட்லியும் வெங்காயம் சட்னி என் பையனுக்கு அவ்ளோ பிடிக்கும். வெறும் வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகா வச்சு நம்ம மிக்ஸியில அரைச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தாளிக்கணும். அப்போ எத்தனை இட்லி சாப்பிட்டாலுமே தெரியாது. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு எங்க அப்பாவ சுகருக்காக கூட்டு போயிருந்தோம் சென்னையில. அப்போ அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம். அவ பண்ணியிருந்தா. இது பார்த்தீங்கன்னா, கொத்தவரங்காய் தொகையல் அவ்வளோ சூப்பரா இருந்தது. கண்டிப்பா நான் பண்ணி உங்களுக்கு அந்த ரெசிபி போடுறேன். கோவக்காய் பொரியல், முட்டை மசாலாவும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதுவும் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ரெசிபியும் நான் போடுறேன். தயிர், புளிக்குழம்பு, சோறு வச்சுருந்தாங்க. என் அக்கா அப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வந்து அவளும் சாப்பிட்டுட்டு இருந்தா. நாங்களும் சாப்பிட்டுட்டோம். இது அமாவாசைக்காக வாழைக்காய் பொரியல், கத்திரிக்காய், முருங்காய் சாம்பார். இன்னைக்கு இலை போட்டு சாமிக்கு படைச்சாச்சு. ஓகே. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.